தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் சேலம்ல காவேரி மருத்துவமனையிலிருந்து அந்த தலைமை இதய சிகிச்சை நிபுணராக அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய டாக்டர் ராஜேந்திரன் அவர்களோடு நாம் இன்று இணைந்திருக்கிறோம். டாக்டர் வணக்கம். வணக்கம். நீங்கள் ரொம்ப அனுபவம் கொண்டவருங்கிற டாக்டர். நிறைய பேஷண்ட்ஸை உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் மீட் பண்ணிட்டீங்க. நிறைய பேருக்கு நீங்கள் வந்து சிகிச்சை அளிச்சிருக்கீங்க. பல மிக முக்கியமான கேள்விகள், பாமர மக்களுக்கு புரியக்கூடிய கேள்விகள் நாங்கள் உங்ககிட்ட கேட்க போகிறோம். முன்னாடின்னா ஹார்ட் அட்டாக் அப்படின்லாம் 60 வயசுக்கு மேலே தான் வரும் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருந்தது. நல்லா சாப்பிடுங்க, நல்லா உடற்பயிற்சி பண்ணுங்கள், ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, உடற்பயிற்சி கட்டாயம் பண்ணுங்கள், ஹார்ட் அட்டாக்லேருந்து தப்பிச்சிக்கலான்னு சொன்னாங்க. பட் 25 வயசில் 35 வயசில் உடற்பயிற்சி செய்யும் போதே ஜிம்மில் ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்து அங்கேயே இருந்து போகிறாங்க. ஒன்றும் புரியலையே டாக்டர். இது ஹார்ட் அட்டாக்னாலே அது வயதானவர்களுக்கு வரக்கூடிய வியாதிங்கிறது தான் ஒரு 20-30 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தது. நான் படிக்கிற காலத்திலேயே கூட பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ்லாம் நான் பார்க்குற வயசு அட்லீஸ்ட் ஒரு 50 வயசுக்கு மேலே மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் எம்பிபிஎஸ் படிக்கிற காலகட்டங்களில். இப்போ பார்த்தோன்னா நான் என்னோடய ப்ராக்டிஸில் இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு 30 வயசு நம்பருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிட்டு தான் வந்தேன். ஸோ நான் இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக நான் வந்து 30 to 35 வயசில் ஹார்ட் அட்டாக் வரவங்கள நிறைய பார்க்குறேன். ஏன் வந்து திடீர்னு யங் பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஜெனட்டிக்கலி வி ஆர் ப்ரீடிஸ்போஸ்டு. 2 ஃபேக்டர் சொல்லலாம். ஒன்று வந்து ஜெனட்டிக்கு, இன்னொன்று நம்ம லைஃப் ஸ்டைல். ஜெனட்டிக்கலி ஏன் அப்படின்னாக்கா, அந்த லைப்போப்ரோட்டீன் ஏன்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வழக்கமாக ஒரு கொலஸ்ட்ரால் டெஸ்ட் பண்ணோம்னா இதில் லைப்போப்ரோட்டீன் ஏவை நம்ம பார்க்க மாட்டோம். லைப்போப்ரோட்டீன் ஏங்கிறது மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிற பாப்புலேஷனை கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியன்ஸ்க்கு இது ஜாஸ்தியாக இருக்குது. இது ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. இது வந்து ஏன் மற்ற நீங்கள் வேர்ல்டு ஆவரேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு மீன் ஏஜ் ஃபார் ஹார்ட் அட்டாக்கை விட நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு வருது. இது வந்து ஜெனட்டிக்கலி, இது வந்து சாப்பாட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் வந்து டயட் சேஞ்சஸ்னால இந்த லைப்போப்ரோட்டீனே வர்றதில்லை. இது ஜெனட்டிக்கலி ப்ரோக்ராம்டு. இதுவே நமக்கு ஒரு அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷன். செகண்ட் வந்து ஏன் யங்ஸ்டர்ஸ் இதில் அதிகமாகறாங்கன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஸோ லேக் ஆஃப் ஸ்லீப்பு, லேக் ஆஃப் எக்ஸசைஸ், டயட்ரி சேஞ்சஸ், இது ரெண்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணுது. இது வந்து மாடிஃபையபிள். பட் நான் முன்னாடி சொன்னது நான் மாடிஃபையபிள், அது பை ஜெனட்டிக் ப்ரிடிஸ்போஷன். ஸோ தட் இஸ் ரீசன். இது 2 தான் நம்ம கீ ஃபேக்டர். இன்னொன்று வந்து சில பேருக்கு ஹோமோசிஸ்டின் பிளட்டில் இருக்கிற லெவல் ஜாஸ்தியாக இருக்கும், அதனாலேயும் ஹார்ட் அட்டாக் வரும். டாக்டர், இப்போ நம்ம தமிழர்கள் நம்மளுடைய வாழ்வியல் முறை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை ஒரு 75 வயசுக்கு மேலே தள்ளி போடணும் அப்படின்னா அவங்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்கணும்? இது ஒரு பெரிய கொஷின் ஆக்சுவலாக. இது வந்து தள்ளி போடணும் அப்படின்னா நிறைய இன்டர்வென்ஷன்ஸ் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. இப்போ ஹார்ட் அட்டாக்கு வந்த பிறகு நிறைய பேர் கேட்பாங்க முதலுதவி என்னென்னு. அது ஆக்சுவலாக முதலுதவி இல்லை, அது கடைசி உதவி. ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்லுவேன்னா, முதல்ல நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை ப்ரொஃபைல் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஃபேமிலியை ப்ரொஃபைல் பண்ணணும். நம்ம ஃபேமிலி வந்து ஹார்ட் அட்டாக்கு ப்ரோன் ஃபேமிலியா? ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது அப்படின்னாக்கா ஒவ்வொரு ஃபேமிலி நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணும்போது ஒரு குடும்பத்தில் மட்டும் ஒரு 5-6 பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். பக்கத்து வீட்டுக்காருக்கு யாருக்கும் வந்திருக்காது. ஸோ இப்போ அது 2 ப்ரொஃபைல் சேஞ்ச் ஆகுது. ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு முன்னாடியே நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். நம்ம வீட்டில் எங்கள் சித்தப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, எங்கள் அத்தைக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னா எனக்கு நிறைய ரிஸ்க் இருக்குது. நான் வந்து ஃபிசிக்கலி ஃபிட்டு, நான் வந்து நான் ஸ்மோக்கர், எனக்கு சுகர் இல்லை, பிபி இல்லை. பட் என் ஃபேமிலியில் ஒரு 3-4 பேருக்கு ரத்த சொந்தத்தில் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னா ஐ எம் அட் ஹியூஜ் ரிஸ்க். அதை நான் முன்னாடி ப்ரொஃபைல் பண்ணிக்கணும் நான். ஸோ அதை ப்ரொஃபைல் பண்ணிக்கிட்ட பிறகு தான் நம்ம இன்டர்வென்ஷன்ஸ் என்னென்னு நமக்கு தெரியும். எனக்கு வர்ற நிறைய பேஷண்ட்ஸு ஒரு ஹார்ட் அட்டாக்னு வருவாங்க. அதுக்கப்புறமா அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க வீட்லேயே நெருங்கிய உறவினர்களில் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். அதை இவர் சரியாகவே அதை கவனிச்சிருக்க மாட்டார். நமக்கு அந்த ரிஸ்க் இருக்குன்னே தெரிஞ்சிருக்க மாட்டார். அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் இவருக்கு நம்ம ஸ்க்ரீன் பண்ணுவோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி லைப்போப்ரோட்டீன் ஏ ஜாஸ்தியாக இருந்திருக்கும், அல்லது அவருக்கு கொலஸ்ட்ரால், எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். இதெல்லாம் 40 வயசுலேயே வந்துடும் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம். ஸோ இன்னொன்று டைப் ஏ பர்சனாலிட்டி. அவங்க வீட்டில் எல்லாருமே டைப் ஏ பர்சனாலிட்டினா ஹைலி ஆன்சிஸாக இருப்பாங்க, ரொம்ப ஆன்சிஸாக இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் உணர்ச்சி வசப்படுறவங்களாக இருப்பாங்க.
அதீத உணர்ச்சி வசப்படுறதுனால சில ஹார்மோன்ஸ் ரைஸ் ஆகும். இந்த ஹார்மோன்ஸ் ரைஸ் ஆச்சுன்னா தட் இஸ் நாட் குட் ஃபார் த ஹார்ட். லாங் ரன்னில் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. ஸோ பர்சனாலிட்டி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். அவர் வந்து நான் ஸ்மோக்கராக இருக்கலாம், நான் டயபெட்டிக்காக இருக்கலாம், பிபி இல்லாமல் இருக்கலாம். ஒரே ஒரு ரீசன் போதும், டைப் ஏ பர்சனாலிட்டி, தட் கேன் கில் த பேஷண்ட். டாக்டர், இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது யார் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறாங்களோ, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஈஸியாக ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்களோ, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லலாமா? எக்ஸாக்ட்லி. நம்ம அதை தான் சொல்லுவோம். இப்போ ஸ்ட்ரெஸ் எப்படி வந்து முக்கியமான காரணமாக இருக்கும் ஹார்ட் அட்டாக்கு. ஸ்ட்ரெஸ் அப்போ உங்கள் ஹார்மோன் லெவல்ஸ் வேறு, நீங்கள் காம் குவைட் என்விரான்மெண்ட்டில் இருக்கும்போது உங்கள் ஹார்மோன்ஸ் லெவல் வேறு. சரி, நீங்கள் எப்போல்லாம் பதட்டம் ஆகிக்கிட்டே இருக்கீங்களோ, எவ்வளோ எல்லா நியூஸுக்குமே பதட்டம் ஆகிக்கிட்டே இருக்கும்பொழுது அந்த சீரம் கார்டிசால்னு சொல்லுவோம், கார்டிசால் லெவல் ஜாஸ்தியாகும், சிம்பத்தட்டிக் ஹார்மோன்ஸ் ஜாஸ்தியாகும். அதெல்லாம் வந்து ஃபைட் அண்ட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸுக்காக கடவுளாக கொடுக்குற ஹார்மோன்ஸ். அதை நம்ம தேவையில்லாத விஷயத்துக்கெலாம் நம்ம ஏற்றி வச்சுக்கிறோம். அது வந்து தட் இஸ் டாக்டிக்ஸ் டு த ஹார்ட். அதுதான் வந்து நாளடைவில் என்ன ஆகும், உங்கள் ஹார்ட்டில் பிளாக் உருவாகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருது. ஸோ அதனால தான் நம்ம இந்த யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணுறதன் மூலமாக இந்த ஆன்சைட்டி லெவலில் நம்ம இப்போ யாராவது ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா, இப்போ நம்ம சில பேஷண்ட்டை விசாரிக்கணும், என்னங்க ஆச்சு ஹார்ட் அட்டாக்னு கொண்டு போனாங்களே, சில பேர் சொல்கிறாங்க, சார் ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்த்தாங்க, பிளாக் இருந்தது தெரிய வந்தது, ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி ஸ்டென்ட் வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, சார் வேறு வழியே இல்லை, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் எப்போ டிசைட் பண்ணுறீங்க டாக்டர், எந்த கேஸுக்கு எப்படி டீல் பண்ணணும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி சார். என்கிட்ட சில பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரருக்கு 3 பிளாக் இருந்துச்சு, அவர் மருந்தே போதுன்னு சொல்லிட்டாரு, எனக்கு 1 பிளாக் தான் இருக்குது, நீங்கள் ஸ்டென்ட் வச்சே ஆகுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த டெசிஷன் வந்து நம்ம 3 டெசிஷன் தான் சார் ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ்க்கு. ஒன்று மருந்தில் ட்ரீட் பண்ணுவோம், இல்லை ஸ்டென்ட்டு ட்ரீட்மெண்ட்டு, இல்லை பைபாஸ் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. இந்த 3ல் எது அப்படிங்கிறது அந்த சிச்சுவேஷன்ஸை பொறுத்து தான். பக்கத்து வீட்டுக்காருக்கு அது பண்ணாங்கிறதுக்காக நாம் பண்ணிக்க முடியாது. அதை இப்போ ஒருத்தருக்கு நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இருதயத்தில் 3 இரத்த குழாய்கள் இருக்குது, 3 இரத்த குழாய்களையும் பிளாக் இருக்குது. பிளாக் அடுத்தது எத்தனை பர்சன்டேஜுங்கிறது முக்கியம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பைப்பில் தண்ணி போகிற மாதிரி தான், நம்ம வீட்டில் பைப்பில் தண்ணி போகிற மாதிரி தான். இப்போ பைப்புக்குள்ளே போய் உப்பு படிஞ்சதுன்னா எப்படி தண்ணி கம்மியாக வருமோ, அது மாதிரி இரத்த குழாயில் வந்து கொலஸ்ட்ரால் படிஞ்சு அதனால் பிளட்டு கம்மியாக போகிறது இந்த சதைக்கு, இருதய தசைகளுக்கு ரத்த ஓட்டம் குறையுது. இப்போ 3 இரத்த குழாயிலையுமே 40% தான் பிளாக் இருக்குது அப்படின்னா நம்ம அவங்களுக்கு மருந்து தான் சொல்லுவோம். 70%க்கு மேலே அடைப்பு இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக நீங்கள் ஸ்டென்ட் சிகிச்சை மூலமாக ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்கிற சிகிச்சையை நீங்கள் மேற்கொண்டாகணும். இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் பிளாக் தான் இம்பார்ட்டண்ட்டு. நான் 5 பிளாக் இருந்தாலுமே 5மே வந்து 40%க்குள்ளே தான் இருக்குது, 50%க்குள்ளே தான் இருக்குன்னா ஒரு மருந்தே போதும் அவருக்கு. 2 பிளாக் தான் இருக்குது ஆனால் 2மே 90%க்கு மேலே இருக்குனாக்க கண்டிப்பாக அவர் ஒன்று பைபாஸ் சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும், இல்லை ஸ்டென்ட்டு பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஸ்டென்ட் வைக்கலாமா பைபாஸ் பண்ணிக்கலாமாங்கிறதுக்கு நாங்கள் யூஸ்வலாக ஒரு ஸ்கோர் போடுவோம். எந்த இடத்துல இருக்குது, லொக்கேஷன் ஆஃப் த பிளாக் எங்கே இருக்குது, அதனுடைய நீள அகலம் என்ன, அதன் மேலே கால்சியம் நிறைய படிஞ்சிருக்கா, ஒயர் ஈஸியாக போகுமா, பலூன் ஈஸியாக போகுமா, ரொம்ப கிரிட்டிக்கலாக பிரான்ச் இருக்கிற இடத்துலையே பிளாக் இருக்கா. ஸோ இந்த மாதிரி கிரிட்டிக்கலான லொக்கேஷன்ஸில் பிளாக் இருந்தது, மல்டிபிள் பிளாக்ஸ் இருந்ததுன்னா சர்ஜரி தான் பெஸ்ட்டு. ஈஸியாக ஒயர் கிராஸ் ஆகும், ஈஸியாக கெத்திட்டர் கிராஸ் ஆகும், பலூன் ஈஸியாக கிராஸ் ஆகும் அப்படின்னா அது ஸ்டென்டபிளாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த பேஷண்ட்ஸ்க்கு ஸ்டென்ட் ஈவன் 4 பிளாக் இருந்தாலும் 4 ஸ்டென்ட் போட்டுக்கலாம். சில பேஷண்ட்ஸ்க்கு ஒரே பிளாக் தான் இருக்கும், நீங்கள் பைபாஸ் தான் பண்ண முடியுங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரலாம். அது லொக்கேஷனை பொறுத்தும் அந்த அடைப்போட தீவிரத்தன்மை பொறுத்தும் இருக்கும். நம்ம ஜென்ரலாக அடைப்பு அப்படிங்கிறது கொலஸ்ட்ரால் போய் படிக்கிறதுனால தான் வருது. நாளடைவில் என்ன ஆகும், கொலஸ்ட்ரால் மேலே கால்சியம் நிறைய படிஞ்சிக்கிட்டே இருக்கும், அது கிட்டத்தட்ட ஒரு ராக் மாதிரி ஆகிடும். அப்போ நீங்கள் அந்த பலூனை கொண்டு போய் விரித்து அதுக்கப்புறமா தான் ஸ்டென்ட்டை போட முடியும். அது விரியவே இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது பைபாஸ்க்கு தான் எலிஜிபிள் அவங்க நேச்சுரலி. எனக்கு ஒரே பிளாக் தான் இருக்குது, ஏன் சார் எனக்கு பைபாஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் பிளாக்கோட தன்மை அது மாதிரி. அவருக்கு 4 பிளாக் இருக்குது, எதுக்கு சார் ஸ்டென்ட்டை போட்டீங்க, பைபாஸ் பண்ணிக்கலாமேன்னா அங்கே அந்த இடத்துல லொக்கேஷன் வந்து ஸ்டென்ட்டிங் பண்ணுறதுக்கு அமெனபிளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை அந்த சிச்சுவேஷனை பொறுத்து தான் நம்ம எடுக்கணும். இது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்டில் அவர் ஸ்மோக்கரா, அவர் டயபெட்டிக்கா, அவர் ஏஜ் என்ன. இப்போ 78 வயசு 80 வயசு ஆனவங்களுக்கு பைபாஸ் யோசிக்க மாட்டோம். ஸோ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு ஹி மே நாட் பி எலிஜிபிள்.
அப்போ அவருக்கு டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் பைபாஸ் நல்லது, பட் ஏஜ் வில் நாட் பெர்மிட் அப்படின்னா வில் கோ பேக் டு ஸ்டென்டிங். ஸோ இது எல்லாமே பேக்ரவுண்டில் நம்ம எல்லாத்தையும் அசஸ் பண்ணிட்டு தான் we have to make a decision. ரொம்ப தெளிவாக சொன்னீங்க டாக்டர், நல்லா புரிகிற மாதிரி சொன்னீங்க. டாக்டர் இப்போ வந்து சில பேஷண்ட்டுக்கு ஸ்டென்ட் வைக்கிறாங்க, பட் பிறகு அதே பேஷண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, எப்படி டாக்டர் அது? டெஃபினெட்லி சார், நிறைய பேஷண்ட்ஸு இந்த கேள்வி கேட்பாங்க. இப்போ ஸ்டென்ட் வச்சிடுறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி இருதயத்தில் 3 ரத்த குழாய் உண்டு. ஒரு ரத்த குழாயில் ஒருத்தருக்கு பிளாக் இருக்குது. நம்ம அந்த பிளாக் இருக்க இடத்துல ஒரு ஸ்டென்ட்டை பொருத்திட்டு அப்படின்னா பிளட் ஃப்ளோ நல்லா போயிட்டு இருக்குது. இப்போ அவர் திரும்பவும் ஒரு முன்னாடி ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்காரு, ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஒரு 4 வருஷம் ஆனதும் அவருக்கு தைரியம் வந்துடுது, நல்லா இருக்கும் அப்படின்னு லைட்டாக ஸ்மோக்கை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. மாத்திரை கரெக்டாக எடுத்துக்கிறாரு, ஸ்மோக்கிங் கன்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கார். ஸ்மோக்கிங் டெஃபினட்டாக பிளாக் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. இப்போ இவருக்கு என்ன ஆகுனாக்கா, நல்லா இருந்த 2 ரத்த குழாயில் திரும்ப இன்னொரு பிளாக் வந்துடும், அல்லது ஸ்டென்ட்டுக்குள்ளேயே அந்த கொலஸ்ட்ரால் படிஞ்சு பிளாக் வரலாம். அல்லது சில பேருக்கு சுகர் அன்கண்ட்ரோல்டாக வச்சுருப்பாங்க, 400 500லேயே வச்சுருப்பாங்க நிறைய பேர், அவங்களுக்கும் திரும்ப பிளாக் வர சான்ஸ் இருக்குது. ஸ்டென்ட் வந்து நிரந்தர தீர்வு அல்ல. ஸ்டென்ட்டு மட்டுமே தீர்வை கொடுக்கறது கிடையாது. மருந்து மாத்திரைகள் லைஃப் லாங் எடுத்தே ஆகணும். ஏன்னா மீதி 2 ரத்த குழாய்க்கு எப்போ என்ன போய் அடைக்கலாம் இல்லைங்களா? இப்போ டேங்க்கில் வந்து உங்கள் வாட்டர் டேங்க்கில் உப்பு இருக்குது தண்ணியில், இந்த தண்ணியில் இருக்கிற உப்பு எந்த பைப்பில் வேணாலும் அடைக்கலாம். உங்கள் பாத்ரூம் பைப்பில் நீங்கள் அடைப்பு இருந்து நீக்கிட்டீங்கன்னா இனிமேல் அடைப்பே வரான்னு சொல்ல முடியுமா? அடுத்தது உங்கள் பெட்ரூமில் இருக்கிற பைப்பில் அடைக்கலாம் இல்லையா அதே உப்பு? ஸோ டேங்க்கில் இருக்கிற உப்பு எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் அடைக்கலாம் இல்லையா? அதே மாதிரி தான் அந்த கொலஸ்ட்ரால் பிளட்டில் இருக்கிற வரைக்கும் இது எந்த குழாயிலும் எப்போ வேணாலும் அடைக்கலாம். சில பேர் நினச்சிவாங்க ஸ்டென்ட் வச்சோன்னே ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, எல்லாம் சரின்ட்டாரு, சந்தோஷமாக நம்ம இருந்துக்கலாம்னு நினச்சிட்டு மாத்திரை விட்டுருவாங்க. ஸோ மாத்திரையோட பர்பஸே என்னன்னாக்கா, ஃப்யூச்சரில் போய் கொலஸ்ட்ரால் படியாமல் தடுக்கிறது தான் மாத்திரையோட பர்பஸ். ஸோ அது லைஃப் லாங், அது வந்து நான் நெகோஷியபிள். கண்டிப்பாக லைஃப் லாங் வந்து நீங்கள் பைபாஸ் பண்ணாலும் சரி, ஸ்டென்டிங் பண்ணிக்கிட்டாலும் சரி, லைஃப் லாங் வந்துட்டு அந்த ஆன்டி கொலஸ்ட்ரால் மாத்திரையும் அந்த பிளட் தின்னருங்கிற மாத்திரையும் லைஃப் லாங், இது ஆல் ஓவர் த வேர்ல்டு, இதுதான் ரூல். ஓகே ஓகே டாக்டர், நீங்கள் முதல்ல ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அதாவது மாரடைப்பு வந்துட்டா என்ன டாக்டர் பண்ணணும்னு கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் எய்டு. பட் அது ஃபர்ஸ்ட் எய்டு இல்லை, அது லாஸ்ட் எய்டு. ஸோ ஒரு மாரடைப்பு வரக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கு ஆரம்ப கால அறிகுறிகள் என்ன டாக்டர்? எதை வச்சு அவங்க நமக்கு ஃப்யூச்சரில் மாரடைப்பு வரக்கூடிய ஆபத்து இருக்குன்னு சொல்லி உணர்ந்து அவங்க சிகிச்சை எடுத்துக்கலாம்? சூப்பர். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ப்ரொஃபைலிங் பண்ணிக்கணும் நம்மளை. இப்போ எனக்கு வந்து பிபி இருக்குது, எனக்கு வந்து 45 வயசு ஆகுது, எனக்கு பிபி இருக்குது, சுகரும் இருக்குது அப்படின்னா நான் கான்ஷியஸாக இருக்கணும். அப்போ எனக்கு வந்து செஸ்ட் பெயின் வந்துச்சு அப்படின்னா அந்த செஸ்ட் பெயின்ங்கிறது இருதயத்தினாலே தொந்தரவுனால வரலாம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னாலும் வரலாம், அஜீரண கோளாறுனால வரலாம், சதைப்பிடிப்புனால வரலாம், எதுனாலும் வரலாம். ஸோ இப்போ எந்த மாதிரி வலி வந்தால் அது இருதய வலி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வலி எந்த இடத்துல வரலாம் அப்படின்னா, இருதய வலி வந்து இடது மார்பில் மட்டும்தான் வரணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு இந்த இடத்துல வரலாம், இங்கே வரலாம், ஷோல்டரில் மட்டும் வரலாம், ஜாவில் மட்டும் வரலாம், பின்னாடி முதுகுலையும் வரலாம், எங்கே வேணாலும் வலி வரலாம். பட் அந்த வலி வரும்போது ஸ்வெட்டிங் வருதா, வேர்த்து போகுதா, மூச்சு வாங்குதா, நடக்கும் பொழுது அந்த வலி ஜாஸ்தி ஆகுதா, இப்படி இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுனால அது இருதயத்துலேருந்து தான் வருதுன்னு அர்த்தம். சப்போஸ் வலி வருது ஆனால் வந்து ஏப்பம் நிறைய வருது, அஜீரணம் மாதிரி நிறைய சாப்பிட்டா தான் அந்த வலி வருது, சாப்பிட்றதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குனாக்கா அது வந்து அஜீரண கோளாறு சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த வலியை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கிறது இது. அப்புறம் இன்னொன்று, இப்போ 20 வயசு பையனுக்கு ஒரு செஸ்ட் பெயின் வருது, இன்னொருத்தர் 60 வயசுக்கு வருது ஒருத்தருக்கு பெயின். இந்த 60 வயசுக்கு வர்றவருக்கு ஆல்ரெடி பிபி சுகர் இருக்குது, அவருக்கு செஸ்ட் பெயின் வருதுனாக்கா அவர் உடனே ஒரு இசிஜி எடுத்து பார்த்துடணும். அவர் வந்து அவராகவே இது வந்து அஜீரண கோளாறாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் விடவே கூடாது. தப்பே இல்லை, அஜீரண கோளாறு இசிஜி எடுக்கக்கூடாதுன்னு சட்டம் இல்லையே. நம்ம எடுத்து அந்த இசிஜி இப்போல்லாம் வாட்ஸ்அப் ஈஸியாக வந்துடுச்சு, வாட்ஸ்அப்பில் அடுத்த 5 நிமிஷத்தில் உங்கள் டயக்னோஸ் வெளியில் வந்துடும். நிறைய பேஷண்ட்ஸ் நான் மிஸ் பண்ணுறோம். நிறைய பேஷண்ட்ஸு 3 நாள் கழித்து வராங்க. ஏன்னு கேட்டாக்கா அஜீரண கோளாறுன்னு நினச்சேன். எல்லாருக்குமே வலி வந்து நெஞ்சில் வலி வந்து குப்புன்னு வேத்து போய் வர்றதில்ல. 50% பேர் அட்லீஸ்ட் நெஞ்சு வலி வராமல் சைலண்ட் ஹார்ட் அட்டாக்ஸ் போகிறாங்க. இதுதான் எங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, கார்டியாலஜிஸ்ட்டு வந்தாச்சு, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, அதுக்கப்புறம் கார்டியாலஜிஸ்ட் தான் ப்ராப்ளம். ஏன்னா அவருக்கு வலி ஆரம்பித்து
விதின் 6 ஹவர்ஸில் வந்துட்டாருன்னா அவர் பண்ணுற ப்ரொசீஜருக்கு நல்ல ரிவார்ட்ஸ் உண்டு. 3 நாள் கழித்து அட்டாக் வந்து இவர்கிட்ட வந்து சேர்ந்தாருன்னா அவர் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் பெனிஃபிட்ஸ் அவர் கொடுக்க முடியாது. நீங்கள் ரத்த குழாய் ஓப்பன் பண்ணாலும் அந்த இருக்கிற தசைகள் வேஸ்ட்டாக போயிருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஸோ பட்டு போன செடிக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் திருப்பி வராது இல்லைங்களா? ஸோ அதனால் டைமிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நமக்கு வருமா ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது முதல் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிச்சுன்னா அவர் ரெகுலராக வராமல் இருக்கிறதுக்கு இசிஜி, எக்கோ, ட்ரெட்மில் ஒன்ஸ் இன் இயர் டெஃபினட்டாக அவர் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் இசிஜி, எக்கோ, ட்ரெட்மில் அப்படின்னு சொன்னீங்க. இந்த 3த்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? எதனால் இது செய்யப்படுகிறது? இப்போ இசிஜிங்கிறது ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் த ஹார்ட்டை நம்ம பார்க்குறோம். ஹார்ட்டுங்கிறது ஒரு எலக்ட்ரிக்கல் ஆர்கன் தான். ஏன்னா அதுவே தானாகவே பம்ப் பண்ணிக்குது. பம்ப் பண்ணி மொத்த உறுப்புகளுக்கும் ரத்தத்தை கொடுக்குது. ஸோ அது ஒரு எலக்ட்ரிக்கல் அப்பேரட்டஸ் தான். ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை பார்க்குறது தான் நம்ம இசிஜியாக ரெக்கார்ட் பண்ணி பார்க்குறோம். ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு இசிஜியில் உடனே சேஞ்சஸ் வந்துடும். அதனால் நம்ம ஹார்ட் அட்டாக்கை டயக்னோஸ் பண்ணுறோம். வெறுமனே இசிஜி மட்டுமே போதுமானு கேட்டால் போதாது. சில பேர் ஹார்ட் அட்டாக் வந்து 1 மணி நேரம் கழிச்சு தான் இசிஜியில் தெரியும். ஸோ வெறும் இசிஜி வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. அடுத்தது எக்கோ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாமான்னா எக்கோலையும் உடனே பார்த்தோன்னே ஹார்ட் அட்டாக் கண்டுபிடிக்க முடியாது. அதில் மிஸ் ஆகும் நிறைய தடவை. அதனால தான் நார்மலாக ஒருத்தருக்கு செஸ்ட் பெயின் வந்துச்சுன்னா நம்ம ட்ரெட்மில்லும் பண்ணணும்னு சொல்கிறோம். ட்ரெட்மில் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஹார்ட்டுக்கு ஒரு லோட் கொடுக்குறோம். நீங்கள் சாதாரணமாக நடந்து போகும்போது உங்கள் ஹார்ட்டுக்கு வேலை கம்மி. 3 மாடி ஏற சொன்னோன்னா உங்களுக்கு ஹார்ட்டுக்கு லோடு ஜாஸ்தி. இப்போ அதை தான் ட்ரெட்மில்லில் நம்ம கொடுக்குறோம். ட்ரெட்மில்லில் லோடை கொடுக்கும்போது இசிஜியில் ரெக்கார்ட் பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு சேஞ்சஸ் வருதா? நார்மலாக இருக்கும்போது உங்களுக்கு இசிஜி நார்மல். பட் நடக்க வச்சு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் கொடுக்கும்போது இசிஜியில் அப்நார்மலாக இருக்கும். அப்போ நீங்கள் முன்னாடியே பிக்கப் பண்ணிடலாம். அதனால தான் நிறைய பேருக்கு வெறும் எக்கோவோட நிறுத்தினா பத்தாது, ட்ரெட்மில் டெஃபினட்டாக பண்ணணும். எனக்கு எக்கோலாம் நார்மல் ஆகிடுச்சு டாக்டர் சொல்லிட்டாரு, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வராதுன்னு யாரும் சொல்லவே முடியாது. ட்ரெட்மில் பண்ணால் மட்டும்தான் அது கேரண்டி கொடுக்க முடியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சில பேருக்கு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும், நடக்க முடியாது. அவங்க வந்து சிடி ஆஞ்சியோகிராம் பண்ணிக்கணும். ஒருத்தருக்கு டயபெட்டிக்கு, ஸ்மோக்கர், சுகரும் இருக்குது, பிபியும் இருக்குது, ஸ்மோக்கராகவும் இருக்கார், இப்போ அவருக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸும் இருக்குது அப்படின்னு என்கிட்ட வந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக சிடி ஆஞ்சியோகிராம் பண்ணிடுங்க, உங்களால் ட்ரெட்மில் பண்ண முடியாது, வெறும் எக்கோவை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரேன்னு நான் சொல்ல மாட்டேன், சிடி ஆஞ்சியோ அவங்களுக்கு நான் சிடி ஆஞ்சியோ பண்ணிடுவேன். ஸோ டைரெக்டாக உங்களோட ரத்த குழாயை பார்த்துடலாம். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் ஆஞ்சியோகிராம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க, டைரெக்டாக ரத்த குழாயை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ரிஸ்ட்டு வழியாக நீங்கள் அந்த கேத்தட்டரை உள்ளே அனுப்புவீங்களா? அந்த டியூபை உள்ளே அனுப்புவீங்க? வயர் அது கொஞ்சம் பெயின்ஃபுல் ப்ராசஸ் இல்லை டாக்டர்? அதை தவிர்த்து வேறு ஏதாவது இப்போ டெக்னிக் வந்திருக்கா? சார் ஆக்சுவலி இப்போ ஆஞ்சியோகிராம் தான் கோல்டு ஸ்டாண்டர்ட். ஆஞ்சியோகிராம்ங்கிறது ஒரு 15 மினிட்ஸ் ப்ரொசீஜர் தான். ஜஸ்ட்டு நம்ம குளுக்கோஸ் போடுறதுக்கு, நம்ம சலைன் போடுறதுக்கு எப்படி ஒரு நீடில் போடுவோமோ அந்த நீடிலில் ஒரு சின்ன கெத்தீட்டரை உள்ளே பாஸ் பண்ணி டை இன்ஜெக்ட் பண்ணி பார்க்குறது தான் ஆஞ்சியோகிராம். அது ஒரு 15 மினிட்ஸ் ப்ரோக்ராம் தான். பட் அதுக்கு பயந்துக்கிறாங்க, ரொம்ப இன்வேசிவாக இருக்குது, எனக்கு நான் இன்வேசிவாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு சிடி ஆஞ்சியோகிராம் பண்ணலாம். அப்புறம் சிடி ஸ்கேன் பண்ணுறதே தான், அங்கேயும் கான்ட்ராஸ்ட் கொடுப்பாங்க. பட் இங்கே கெத்தீட்டர் இது வரைக்கும் கொண்டுட்டு போக வேண்டியதில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கான்ட்ராஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு சிடி ஆஞ்சியோகிராம் பண்ணிக்கலாம். ஸோ அது நான் இன்வேசிவ். இப்போ நம்ம நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சிடி ஆஞ்சியோகிராம். அந்த மாதிரி பயந்துக்கிறவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. தே கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் சிடி ஆஞ்சியோகிராம். ஓகே, ஓசிடின்னு ஒன்று சொல்கிறாங்க டாக்டர், அதில் இன்ஃபேக்ட் நீங்கள் எக்ஸ்பர்ட்னு கேள்விப்பட்டோம். ஓசிடின்னா என்ன டாக்டர்? ஓசிடிங்கிறது இந்த ஆப்டிக்கல் கோஹரன்ஸ் டொமோகிராஃபிங்னு சார். இது வந்து ஆக்சுவலாக இன்ட்ராவாஸ்குலர் இமேஜிங்னு சொல்லுவோம். நம்ம இரத்த குழாய்க்குள்ளே ஒரு லென்ஸை உள்ளே கொண்டுட்டு போயிட்டு இரத்த குழாயினுடைய உள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சரை ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கலாம். இப்போ எண்டோஸ்கோப்பில் எப்படி நம்ம உள்ளே இருக்கிற குடல் இருக்கிறத வெளியில் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிறோமோ எக்ஸாக்ட்லி அதே மாதிரி இது ஒரு சின்ன ஒயரு. அந்த ஒயரில் வந்து அந்த கேமரா லென்ஸ் அட்டாச் ஆகிருக்கும். அதை வந்து நீங்கள் ரத்த குழாய், இருதயத்தினுடைய ரத்த குழாய்க்கு உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு இமேஜிங் பண்ணி பார்க்குறீங்க. இது என்ன அட்வான்டேஜ் நமக்கு அப்படின்னா, நார்மலாக நம்ம பண்ணுற ஆஞ்சியோகிராமில் அது ஒரு 2 டைமென்ஷனல் வியூ தான் கிடைக்கும். அதில் நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் பிளாக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஆஞ்சியோகிராம் ரொட்டீனாக பண்ணுறதுல. இப்போ 70%, 50%, லென்த் எவ்வளோ, பிரெத் எவ்வளோ, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும் ஆஞ்சியோகிராமில். பட் உள்ளே இருக்கிற கால்சியமுடைய பர்சன்டேஜ் என்ன, உள்ளே இருக்கிற கால்சியமுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதில் ஆஞ்சியோகிராமில் தெரியாது. ஸோ நீங்கள் இதே ஓசிடியில் பண்ணும்போது உள்ளே இருக்கிற கால்சியத்துடைய திக்னஸை நீங்கள் மெஷர் பண்ணிடலாம்.
ஸோ ஸ்டென்ட் இப்போ இதில் நீங்கள் போட்டிங்கன்னா அதில் ஸ்டென்ட் விரியாதுங்கிற தகவலை நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்குவீங்க. அப்போ நீங்கள் தேவையில்லாமல் அதை ஓசிடி பண்ணாமல் கொண்டு போய் நீங்கள் ஸ்டென்ட் போட்டிங்கன்னா அது அண்டர் எக்ஸ்பேண்ட் ஆகிடும். அதை முன்னாடியே தடுக்கிறதுக்கு நீங்கள் ஓசிடி மூலமாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்டையர் இன்ஃபர்மேஷன் இன்சைட் த வெசலில் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அதுதான் ஓசிடியுடைய அட்வான்டேஜ். ஸ்டென்ட் பண்ணதுக்கப்புறமும் ஸ்டென்ட் நல்லா விரிஞ்சிருச்சா அப்படின்னு நீங்கள் ஆஞ்சியோகிராமில் பார்க்கும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்க ரிசல்ட்டு சூப்பராக வந்திருக்குன்னு நினைப்பீங்க. அதே ஓசிடி வச்சு செக் பண்ணும்போது அந்த இடத்துல சின்னதாக ஒரு டிசெக்ஷன் இருக்கலாம், சின்னதாக ஒரு டிஷ்யூ ப்ரொலாப்ஸ் ஆகிருக்கலாம், அல்லது அங்கே ஒரு த்ராம்பஸ் பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகிருக்கலாம். அது வந்து ஆஞ்சியோகிராமில் தெரியாது, பட் ஓசிடியில் கிளியராக தெரியும். தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் அங்கேயே ஆன் த டேபிள் நீங்கள் இனிஷியேட் பண்ணிடலாம். ஸோ தட் ஓசிடி ஹெல்ப்ஸ் அ லாட். அது இன்ட்ராவாஸ்குலர் இமேஜிங்கிற கேட்டகரியில் அது வந்தது. டாக்டர், இப்போ ஹார்ட் அட்டாக்கு நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், உணவு முறையும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம தமிழர்களுடைய இந்த உணவு பழக்க வழக்கங்கள் ஆஃப் லேட் இதில் ஒரு 3 மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னா நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கு? ஒரு மிகப்பெரிய கொஷின் சார் இது. இப்போ வந்து ஒரு ரேடிக்கல் சேஞ்சு நம்ம பண்ணணும் ஆக்சுவலி ஃபுட் ஸ்டைலில். ஒரு 50 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் வேறு, உடல் உழைப்பு லெவல் வேறு. அன்னைக்கு வந்து சிம்பிளான உணவுகளை தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆனால் உடற்பயிற்சி இருந்தது. உடற்பயிற்சிங்கிற பேரில் பண்ணலை. நம்ம வேலைக்கு போகிறது, காலையில் ப்ரஷ் பண்ணுறதுக்கே நடந்து 1 கிலோமீட்டர் போயிட்டு பல்லுக்குச்சி விளக்கிட்டே போயிட்டு 1 கிலோ திரும்பிவாங்க. அதை உடற்பயிற்சின்னு அவங்க சொல்லிக்க மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது. 9 மணி 10 மணிக்கு மேலே லைட் எரியாது, அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவல் கம்மி. உடற்பயிற்சி இயற்கையாகவே இருந்தது. ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, சைக்கிளில் தான் போனாங்க, நடந்து வந்தாங்க. ஸோ அவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வேறு, அவங்களுடைய ஃபுட்டும் வேறு. இப்போ இருக்கிற ஃபுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 70% to 80% கார்போஹைட்ரேட் தான் இருக்குது. ஓகே. நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, ஏன் இந்தியாவில் மட்டும் ஹார்ட் அட்டாக் யங்கு பீப்புளுக்கே வருது கம்பேர்ட் வித் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்? ஆக்சுவலி 10 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிற ஹார்ட் அட்டாக்கோட மீன் ஏஜுக்கும் நம்ம மீன் ஏஜுக்கும் தேர் இஸ் 10 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். நமக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி வருது. அது காரணம் நம்ம ஊரில் தான் வந்து தின் ஃபேட் இண்டிவிஜுவல்ஸ் காமன். அதாவது ஆள் தின்னாக இருப்பார், ஆனால் ஒரு ஒபிஸ், நார்மல் வெயிட் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். அது வந்து ஆக்சுவலி சவுத் ஏசியன் பேரடாக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது சவுத் ஏஷியன் பீப்புளுக்கு மட்டும் வெயிட் நீங்கள் பிஎம்ஐ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக பிஎம்ஐ வந்து 25 உள்ள இருக்கணும்னா அவருக்கு வந்து பிஎம்ஐ வந்து 23 தான் இருக்கும். ஆனால் சென்ட்ரல் ஒபிசிட்டி இருக்கும், வயிறு பெருசாக இருக்கும், தொப்பை இருக்கும். கிலோ வந்து 40 கிலோ தான் இருப்பார், ஆனால் இது இருக்கும். ஆனால் ஃபாரின் கண்ட்ரீஸில் அப்படி கிடையாது. நம்ம ஊரில் இந்த தின் ஃபேட் ஒபிசிட்டி ரொம்ப 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 காமன். அதுக்கு அதில் தான் வந்து நம்ம கொலஸ்ட்ராலில் பார்த்தோம்னாலே ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து குட் கொலஸ்ட்ரால், அது ரொம்ப குறைவாக இருக்கும். ட்ரைகிளிசரைட் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கும். இது அப்படியே டிப்பிக்கலி ஆப்போசிட் வாட் இஸ் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரி. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஹெச்டிஎல் நல்லாவே இருக்கும், குட் கொலஸ்ட்ரால். எல்டிஎல் கொலஸ்ட்ரால் தான் அவங்களுக்கு ஜாஸ்தி. நம்ம ஊரில் ஹெச்டிஎல் கம்மி, ட்ரைகிளிசரைட்ஸ் ஜாஸ்தி. டாக்டர், சில பேர் கேட்குறாங்க, இந்த முட்டை சாப்பிடும்போது மஞ்சக்கரு சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது? இந்த மஞ்சக்கரு சாப்பிடவே கூடாதுன்னு ஒன்று இல்லவே இல்லைங்க. அதில் முட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிராம் ஃபேட் இருக்குது, அவ்வளோதான். எல்லோவில் வந்து ஒரு 6 கிராம் ஃபேட் இருக்குது, 6 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு முட்டையில் 2 முட்டை தைரியமாக சாப்பிடுவோம். எல்லோ எக்கே சாப்பிடவே கூடாது அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு வேளை எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து நார்மலாக ஒருத்தருக்கு வந்து 110க்குள்ளே இருக்கணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு 200 இருக்குது அப்படின்னா அவங்க வேணால் தே கேன் பி கேர்ஃபுல், எல்லோ எக் அவாய்ட் பண்ணலாம். எல்லாருமே எல்லோ எக்கே எடுக்காமல் நான் ஒயிட் எக் தான் எடுப்பேன்ட்டு இருக்கிறது இட்ஸ் நாட் அ குட் சாய்ஸ். ரொம்ப தெளிவாக சொன்னீங்க டாக்டர். உங்களுடைய நீண்ட அனுபவத்தில் நிறைய பேஷண்ட்ஸை நீங்கள் பார்த்துருக்கீங்க, அந்த துறையினுடைய தலைவராக இருக்கீங்க உங்களுடைய ஹாஸ்பிட்டலில் சேலமில். ஹார்ட் அட்டாக்னா என்ன, ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டை நீங்கள் எப்படி டீல் பண்ணுறீங்க, ஆஞ்சியோகிராம்னா என்ன, ஆஞ்சியோபிளாஸ்டினா என்ன, யாருக்கு அது தேவைப்படுது, யாருக்கு பைபாஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும், யாருக்கு மாத்திரை மட்டும் போதுமானது, ட்ரெட்மில் டெஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க டாக்டர். உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய தகவல்களுக்கும் மிக்க நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி சார்.